1.26 கோடி வோட்டர்ஸ வந்து வோட்டர்ஸ் லிஸ்ட்ல இருந்து அவங்க டெலீட் பண்ணியிருக்காங்க. வந்திருக்கிற அகதிகளுடைய மொத்த பாப்புலேஷன் வந்து ஆஸ்திரேலியாவுடைய மொத்த பாப்புலேஷனுக்கு சமமானது. இது எலக்ட்ரானிக் ஏஜ், அதனால நீங்க ஆன்லைன்ல அனுப்புங்கன்னு இவங்க சொல்றாங்கல்ல. அப்ப இது எல்லாமே வந்து ஃப்ராடா நடக்குது. பீகார் வந்து கல்வி அறிவில் வந்து பல மாநிலங்களோட சற்று பின்தங்கிய மாவட்டம். மறைமுகமா யாரை சாடுறாருன்னு எல்லாருக்கும் தெரியும். முஸ்லீம்களை சாடுறாரு. அவங்க இல்லீகலா வந்து குடியேறினவங்கிறாரு. We agree on everything or we agree on nothing. சுப்ரீம் கோர்ட் ஏன் இன்னும் இதை வேடிக்கை பார்த்து? டாக்டர், சுப்ரீம் கோர்ட்ல கேட்க வேண்டிய கேள்வி எல்லாம் என்கிட்ட கேட்டீங்கன்னா நான் என்ன பதில் சொல்லுவேன்? வணக்கம் நேயர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினரா இணைஞ்சிருக்கிறாரு ரிட்டையர்ட் IAS ஆபீசர், அரசியல் விமர்சகர் ஐயா திரு பாலச்சந்திரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் டாக்டர் ஷர்மிளா. வணக்கம் சார். பீகார் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னால எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அங்க ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் பண்றாங்க. 25ஆம் தேதி ஜூலை இந்த மாசம் வந்து கடைசி நாள் இந்த ஃபார்ம்ஸ் எல்லாம் சப்மிட் பண்றதுக்குன்னு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதிகாரப்பூர்வமான ஒரு தகவலை அவங்க வெளியிட்டு இருக்கிறாங்க. இது மூலம் கிட்டத்தட்ட 1.26 கோடி வோட்டர்ஸ வந்து வோட்டர்ஸ் லிஸ்ட்ல இருந்து அவங்க டெலீட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த நம்பர் எவ்வளவு பெருசு அப்படிங்கிறதுக்கு ஒரு கம்பேரிசனா சொல்ல போனோம்னா, ஒட்டுமொத்த உத்தரகாண்ட் பிளஸ் ஹிமாச்சல் பிரதேஷோட பாப்புலேஷனுடைய எண்ணிக்கை இது அப்படின்னு சொல்றாங்க. இது கடும் விமர்சனங்களை ஏற்படுத்தியிருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க? இது அட்மினிஸ்ட்ரேட்டிவ்லி அண்ட் ப்ரொசீஜர்லி இவ்வளோ ஷார்ட் பீரியட்ல இது பாசிபிளா? இது நேர்மையாக நடந்திருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா? உங்களுடைய சர்வீஸ்ல இது போன்ற விஷயங்களை நீங்க முன்னால பார்த்திருக்கீங்க? முதல்ல இந்த ஒப்பீடு கொடுத்தது ரொம்ப தேவையானது. கம்பைன்டு பாப்புலேஷன் ஆஃப் உத்தரகண்ட் அண்ட் ஹிமாச்சல் பிரதேஷ் அளவுக்கு இங்கே வந்து டெலீட் ஆயிருக்கு. ஏன்னா பங்களாதேஷ் யுத்தம் நடந்த பொழுது அந்நேரம் வந்து உலக நாடுகளுக்கு வந்து நம்முடைய நிலைமை சரியா தெரியல. அப்போ ஜெயபிரகாஷ் நாராயண இந்திய அரசின் தூதுவராக வந்து மிஸ்ஸஸ் காந்தி அனுப்பி வச்சாங்க. ஏன்னா அவர் அவ்வளோ பெரிய ஸ்டேச்சர் அவருக்கு இருந்தது. அவர் போகும்போது ஒரு வார்த்தை அந்நேரம் இந்திய அரசு தரப்புலன்னு சொல்லப்பட்டது. நீங்கள் வந்து இங்கே வந்து எத்தனை அகதிகள் வந்திருக்காங்கன்னா, இந்த பாகிஸ்தானில் உள்ள உள்நாட்டு கலவரத்தினால எத்தனை அகதிகள் வந்திருக்காங்கன்னா, வந்திருக்கிற அகதிகளுடைய மொத்த பாப்புலேஷன் வந்து ஆஸ்திரேலியாவுடைய மொத்த பாப்புலேஷனுக்கு சமமானது. இந்த ஒரு வார்த்தை சொன்னோன்னு தான் எல்லாரும் எந்திரிச்சாங்க, எவ்வளோ பெரிய பிரச்சனை இந்தியாவுக்கு இருக்குன்னு. அதே மாதிரி தான் இப்போ ஒரு 2 ஸ்டேட்டுடைய கம்பைன் பாப்புலேஷனோட 6 சிஸ்டர்ஸ் ஆஃப் த 7 ஹில்ஸ் இருக்காங்களே, மிசோரம், நாகாலாண்டு, மணிப்பூர், திரிபுரா, அந்த அஸ்ஸாம் ஒன்றை தவிர மீது உள்ள 6ஐயும் சேர்த்து கம்பைன் பண்ணால் எவ்வளவு இருக்குமோ அதையெல்லாம் விட அதிகமாக வந்து டெலீட் பண்ணியிருக்காங்க. பீகார்லேயே வச்சு பார்த்தீங்கன்னா மொத்தம் 7 கோடியே 90 லட்சம் வாக்காளர்கள் இருக்காங்க. அதில் வந்து 91.69 தான், அதாவது 92 விழுக்காடு தான் ஃபார்ம்ஸ் கொடுத்தாங்களாம். அப்போ மீதி ஃபார்ம் கொடுக்காதவங்கள வந்து வாக்காளர் ஆகிறதுக்கு தகுதி இல்லாதவங்கன்னு எப்படி கண்டுபிடிச்சாங்க? இதில் நிறைய கேள்விகள் எழுது. இப்போ நீங்கள் கேட்டீங்க உங்கள் காலத்தில் எப்படி பண்ணீங்க? எங்கள் காலத்தில் டோர் டு டோர் எனுமரேஷன் பண்ணுவோம். அதுக்குன்னு சொல்லிட்டு இவங்கள வாலண்டியர்ஸை ஃபிக்ஸ் பண்ணி இந்த படித்து வேலை இல்லாமல் இருக்க பசங்க, இவங்க ஆசிரியர்கள், இது மாதிரி பல பேரை கொண்டு வந்து நாங்கள் எனுமரேட்டரை வச்சு டோர் டு டோர் அவங்கவுங்க அதை வந்து கிராஸ் வெரிஃபை பண்ணுவாங்க. கிராஸ் வெரிஃபை பண்ணி டிராஃப்ட் எலக்ட்ரல் ரோல் ப்ரிப்பேர் பண்ணுவோம். அப்போ இந்த டோர் டு டோர் எனுமரேஷன் பண்ணும்போது இதுக்கு முந்தின வருஷம் இருந்ததுலேருந்து பல இது வாக்காளர்கள் வந்து விட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது இடத்த விட்டு போயிருப்பாங்க, இறந்து போயிருப்பாங்க, இது மாதிரி எத்தனையோ காரணங்கள் இருக்குது. அதையெல்லாம் நாங்கள் வந்து டிராஃப்ட் எலக்ட்ரல் ரோல் பண்ணும்போது அடிச்சிருவோம். இப்போ அதுக்கும் இதுக்கும் உள்ள ஒரே ஒரு வித்தியாசம், ஆனால் ரொம்ப பெரிய வித்தியாசம் என்னன்னா, இது எலக்ட்ரானிக் ஏஜ், அதனால நீங்கள் ஆன்லைனில் அனுப்புங்கன்னு இவங்க சொல்கிறாங்கல்ல, இதுதான். நாங்கள் அப்படி ஆன்லைனில் அனுப்ப சொல்லலை. சில விஷயங்கள் ஆன்லைனில் வந்து அனுப்ப சொல்லக்கூடாது. ஏன்னா இந்தியா வந்து இட்ஸ் எ லேண்ட் ஆஃப் கான்ட்ரடிக்ஷன்ஸ். இப்போ இதில் வந்து எலக்ட்ரானிக் ஏஜில் வந்து அதுதான் இவர் முரசொலி மாறன் வந்து WTO கான்ஃபரன்ஸ் போயிருந்த போது அவங்க வந்து சொன்னாங்க, அக்ரிகல்ச்சரில் வந்து டேக்ஸ் போடணும்னு சொன்னாங்க இந்த வளர்ந்த நாடுகள். அந்நேரம் வந்து நம்முடைய நாட்டுடைய செக்ரட்டரி காமர்ஸ் இவங்கெல்லாம் வந்து இவர்கிட்ட சொன்னாங்க, தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரிஸ் எல்லாருமே சேர்ந்துக்கிட்டு இந்த அக்ரிகல்ச்சரில் டேக்ஸ் போடக்கூடாது, இன்கம் டேக்ஸ் போடக்கூடாது, போட்டால் எங்கள் ஏழைகளை வந்து பாதிக்குங்கிறாங்க. நம்ம ஊர்லேயே அந்த கதை இருக்குது சார், அதனால் நம்ம வந்து அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு எதுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அந்நேரம் முரசொலி மாறன் சொன்னார், இல்லை நம்ம எல்லா விதத்திலும் நம்ம தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரி இல்லை, நம்ம இதில் டிஜிட்டல் யுகத்தில் வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வேர்ல்டு கண்ட்ரி, மற்றவங்களோட முந்திக்கிட்டு பண்ணிகிட்டு இருக்கோம். அப்போ நம்ம வந்து தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரி நம்மளை ஐடென்டிஃபை பண்ண முடியாது, அவங்க அதை வந்து தோக்கடிச்சிருவாங்க. அதனால இதில் வேறு வழி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது கூட்டத்தில் இருந்த ஒரு IAS அதிகாரி வந்து சொன்னார், சார் ஒரு ப்ரொவிஷன் இருக்குது, எந்த ஒரு தீர்மானமும் எல்லா நாடுகளும் ஆதரிக்கணும்னு ஒரு ப்ரொவிஷன் இருக்குது,
அதை நம்ம இன்வோக் பண்ண முடியுமா சார்? வி அக்ரி ஆன் எவ்ரிதிங் ஆர் வி அக்ரி ஆன் நத்திங் அப்படின்னு சொல்ல முடியுமா? உடனே இவர் கேட்டாரு, அதை மறுபடியும் சொல்லுங்க அப்படின்னாரு. வி அக்ரி ஆன் எவ்ரிதிங் ஆர் வி அக்ரி ஆன் நத்திங் அப்படின்னு சொல்லி இவர் சொன்னாரு. மறுநாள் வந்து இந்தியாவுடைய வணிகத்துறை அமைச்சர் சொல்கின்றார், நாங்கள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளும், இல்லை என்றால் ஒன்றையுமே ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லுகிறார். நம்ம வந்து தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரி கூட இல்லாம ஃபர்ஸ்ட் வேர்ல்டு கண்ட்ரி கூட இல்லாம சரியான ஒரு ஸ்டாண்ட் வந்து எடுக்க முடிஞ்சது. அதுக்கு காரணம் முரசொலி மாறன் உணர்ந்திருந்தாரு, சில விதத்தில் நம்ம தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரி நிலைமையில் இருக்கோம், சில விதத்தில் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு கண்ட்ரி நிலைமையில் இருக்கும். இன்னைக்கு இந்த ஆன்லைன் டிரான்சாக்ஷன் இது எல்லாமே ஃபர்ஸ்ட் வேர்ல்டு கண்ட்ரி லெவலுக்கு வந்துட்டோம். இந்த ஃபோன்பேயா ஏதோ ஒன்று வந்திருக்கு, இப்போ 2 3 வந்திருக்கு. ஜிபே, ஃபோன்பே எல்லாம் வந்திருக்கு. இந்த ரூபே. ரூபாய் வந்து கவர்மெண்ட் இது சக்சஸ்ஃபுல்லா நடக்க மாட்டேங்குது. மற்றதெல்லாம் பிரைவேட் செக்டர் நடக்கிறதெல்லாம் பிரமாதம் நடந்துகிட்டு இருக்கு. அது மூலம் அவங்க வந்து பல்லாயிரக்கணக்கான கோடிக்கணக்கான வருமானங்கள் அவங்களுக்கு இருக்கு. இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் வச்சு பார்த்தா தெரியும். இப்போ இந்த கைவண்டி இழுத்துக்கிட்டு போறாங்கல்ல, பழம் வைக்கிறாங்கல்ல, அவங்கெல்லாம் இந்த இதை பார்த்து பாருங்க, ஐக்கானை பார்த்து கொடுங்க, பேமெண்ட் ஈஸியா இருக்கு. நான் போய் கேட்கும் கூட சொல்லுவார், என்ன சார் நீங்க கேஷ் கொடுக்குறீங்க, இந்த 38 ரூபா 32 ரூபா 48 பைசாவுக்கு எப்படி சார் நாங்கள் மீதி கொடுக்குறது? பாருங்க சார் எவ்வளவு லேசா இருக்குன்னு பாருங்க சார் சொல்லிக்கிட்டே இருந்தாரு. கொஞ்ச நாள் கழிச்சு அவங்கள சில பேருக்கு வந்து ஜிஎஸ்டி நோட்டீஸ் வந்திருக்கு, 18 லட்சம் ரூபாய் கொடுன்னு. ஏன்னா அத்தனை டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி 18 லட்சம் ரூபாய் கேட்டிருக்காங்க. எங்கிருந்து கொடுப்பாங்க? அப்போ நீங்க இது மாதிரி டிஜிட்டைஸ் பண்ணும்போது அந்நேரமே இன்னொன்னும் பண்ணியிருக்கணும். இது கைவண்டி வியாபாரிகள், இந்த குறிப்பிட்ட பகுதி வியாபாரிகளுக்கு இந்த ஜிஎஸ்டி அப்ளை ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்கணும். அதான் ஏழைகளை ப்ரொடெக்ட் பண்றது. ஆனா அப்படி சொல்லாம வெறுமனே ஆன்லைன்ல எல்லாம் பண்ணுங்கன்னு சொன்னதுல இன்னைக்கு அவங்க மாட்டிட்டாங்க. அதே மாதிரி ஆன்லைன்ல நீங்க எல்லாருமே வந்து கொடுக்கலாம், அப்ளிகேஷன் கொடுக்கலாம்னா, பீகார் வந்து கல்வி அறிவில் வந்து பல மாநிலங்களோட சற்று பின்தங்கிய மாவட்டம். அதுல எத்தனை பேருக்கு வந்து கல்வி அறிவிற்கு ஆன்லைன்ல பண்றதுக்கு? அப்போ அவங்க பண்ண முடியாது. நம்பர் 1. மற்றவங்களுடைய உதவியை கேட்பாங்க. மற்றவங்களுடைய உதவி கேட்கும் போதே வர்றவங்க பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டடா இருந்தா வேற மாதிரி அட்வைஸ் கொடுத்துட்டு போயிடலாம். இன்னொன்னு, அதிகாரப்பூர்வமா ஒரு பத்திரிகையாளர் வந்து தன்னுடைய வீடியோ போட்டிருக்காரு. ஒரு பிடிஓ ஆபீஸ்ல வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அந்த இதெல்லாம் ஓட்டர் லிஸ்ட்டை பார்த்து பார்த்து ஆன்லைன்ல வந்து டவுன்லோட் பண்ணி, ஓட்டர் லிஸ்ட்ல இருக்கும்ல, என்ன இருக்கும், அருணாச்சலம், ஆறுமுகசாமி இப்படி வரிசையா இருக்கும்ல, அதெல்லாம் பேரெல்லாம் எழுதி இவங்களே கையெழுத்து போட்டுட்டு இருக்காங்க. இதை அவர் பார்த்திருக்காரு. பார்த்து அந்த வீடியோவை அனுப்பியிருக்காரு. எங்க குழுமத்துக்கு அனுப்பியிருந்தார். நாங்க பார்த்தோம். அதையும் தவிர சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் இருந்த ஹபீபுல்லா, இதுக்கு முன்னாடி சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் இருந்தார். அவரும் ரிட்டையர்டு உயர்நீதிமன்ற நீதிபதி, உச்சமன்ற நீதிபதி, இன்னொருத்தர், இவங்கெல்லாம் போய் இதுல போய் விசாரிச்சிருக்காங்க. என்ன பார்க்காமலே நீங்க வந்து கையெழுத்து போட்டீங்கன்னு சொல்லி சொல்றாங்களே, உங்க பேர்ல ஆமா அப்படின்னு சொல்லி பொதுவா குற்றச்சாட்டு வந்த உடனே எலெக்ஷன் கமிஷன் அவசர அவசரமா ஒரு வீடியோ போட்டாங்க. அதுல பெண்கள்லாம் வந்து அப்படி காமிக்கிறாங்க அந்த ஃபார்மை. நாங்க பார்த்துட்டு தான் கையெழுத்து போட்டோம் அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்கன்னு ஒரு வீடியோ போட்டாங்க. நம்ம ஆளுங்க சும்மா இல்லை. எந்த இடத்துல அந்த வீடியோ எடுத்தாங்களோ அந்த இடத்துக்கு போனாங்க. போய் அந்த பெண்கள்கிட்ட எல்லாம் கேட்டாங்க, ஏன்னா நீங்கள்லாம் வந்து இது மாதிரி கையெழுத்து போட்டீங்க. சாமி எங்கிட்ட ஏதோ பேப்பர் கொடுத்தாங்க, தூக்கி வச்சுட்டு நின்று ஃபோட்டோ எடுன்னு சொன்னாங்க, ஃபோட்டோ எடுத்தோம், மறுபடியும் பேப்பர் வாங்கிட்டு போயிட்டாங்க. இதுதான் அவங்க சொன்னது. அப்போ இது எல்லாமே வந்து ஃப்ராடா நடக்குது. இப்போ நான் வந்து சிஇசி செய்கிறாரு, எலெக்ஷன் கமிஷன் செய்கிறான்னு சொல்லல. ஆனால் அவங்களுக்கு கீழே உள்ள நிறுவனத்திலேருந்து ஆர்கனைசேஷன் வந்து இப்படிப்பட்ட கோளாறும் நடந்துகிட்டு இருக்கு. தவிர ஆன்லைனில் வந்து பதிவு பண்ண முடியாதவங்க பல பேர் இருக்காங்க. அப்போ இதில் என்ன பண்ணியிருக்கணும், இது டோர் டு டோர் எனுமரேஷன் தான் நடத்தியிருக்கணும். அதுதான் சரியானதாக இருந்திருக்கும். இப்போ இதுக்கு முன்னாடி வந்து ஒரு எலக்ட்ரல் ரோலை, டிராஃப்ட் எலக்ட்ரல் ரோலை தயார் பண்ணுவாங்க. நான் சொன்னேன்ல, நாங்கள் ஒரு ரோல் வச்சிருப்போம். டோர் டு எனுமரேஷன்ல அந்த டிராஃப்ட் எலக்ட்ரோலை பார்த்து எதெல்லாம் டிலீட் பண்ணும், எதெல்லாம் ஆட் பண்ணணும் டிசைட் பண்ணி நாங்கள் ஆட் பண்ணி போடுவோம். அதையும் வந்து 14 நாளோ என்னமோ நாங்கள் வந்து பப்ளிக்கில் வந்து டைம் கொடுப்போம். இந்த ஒமிஷன்ஸ் அண்ட் கமிஷன்ஸை வந்து நீங்கள் வந்து பார்த்துட்டு, அடிஷன்ஸ் அண்ட் டெலிஷன்ஸை பார்த்துட்டு, இதில் உங்களுக்கு ஏதாவது அப்ஜெக்ஷன் இருந்தால் நீங்கள் கொடுங்கன்னு 14 நாள் டைம் கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் தான் எலக்ட்ரல் ரோலை ஃபைனலைஸ் பண்ணுவோம். அப்போ ஏற்கனவே கையில் இருந்த ஒரு எலக்ட்ரோலை வச்சுக்கிட்டு தான் நாங்கள் வேலையை ஆரம்பித்தோம். இவங்களே எலக்ட்ரல் ரோல் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. இதுதான் ஃபண்டமெண்டல் வித்தியாசம். இது ரொம்ப பெரிய வித்தியாசம். இது ரொம்ப பெரிய அளவில் ஜனநாயகத்துக்கு வந்து கேடுங்கிறதுல சந்தேகமே கிடையாது. இவங்க என்ன சொல்றாங்க, 22 லட்சம் வாக்காளர்களை வந்து நாங்கள் டிலீட் பண்ணிட்டோம். ஏன்னா தே ஆர் கிளைம்டு டு பி டிசீஸ்டு. நீங்க டிசீஸ்டு சொல்றீங்க, நீங்க சொல்றீங்க. அது ஒரு டிராஃப்ட் எலக்ட்ரல் போட்டு இப்போ வந்து இதுக்கு கிளைம்ஸ் அண்ட் அப்ஜெக்ஷன்ஸ் கேட்கணும். அடுத்து 36 லட்சம் வாக்காளர்கள், 4.59% மொத்தத்தில் அவங்க வந்து தே ஆர் கிளைம்டு டு பி அன்ட்ரேசபிள். எலெக்ஷன் கமிஷன் அவங்களை எங்களால் ட்ரேஸ் பண்ண முடியல. இப்போ ஒருத்தர் வந்து காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் மாடு மேய்க்க போறாரு. அது ஒரு தொழில், அவங்களுக்கு அந்த தொழில் இருக்கு. அப்போ அது அந்தந்த நேரத்தில் ஒரு ட்ரேஸ் பண்ண முடியாது. அதனால ஒரு ஆள் காணாம போயிட்டாருன்னு அர்த்தமா? நீங்க எப்போ இதெல்லாம் எடுத்தீங்க, எப்போ இதெல்லாம் போச்சு, ஏன் அவர் வந்து கொடுக்க முடியும்? எத்தனை கேள்வி வருதுன்னு பாருங்க. இன்னொன்று 4.59% இவங்க பல தேர்தல்களில் வந்து
வெற்றி பெற்ற வேட்பாளருக்கும் 2வது நிலையில் உள்ள வேட்பாளருக்கும் இடையில உள்ள வாக்கு வித்தியாசமே வந்து 1லிருந்து 2 விழுக்காடு தான் இருக்கும் பல தேர்தல்கள்ல. இதுல 4.59 விழுக்காடு வந்து டிலீட் ஆயிருச்சு. ஏன்னா அவங்களை எல்லாம் ட்ரேஸ் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு. அடுத்து இந்த ஒண்ணு மட்டும் சரியா இருக்கல. 7 லட்சம் வாக்காளர்கள் வந்து இது டூப்ளிகேட் டபுள் என்ட்ரி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ முக்கியமானது என்னன்னா, இந்த டிலீட் பண்ணி இதெல்லாம் பண்ணியிருக்காங்கல்ல, இந்த எக்ஸைஸ் பண்ணாங்கல்ல, இதுல எத்தனை பேர் நான் சிட்டிசன்ஸ் இந்தியாவை சேராதவர்கள் இங்க இருந்தாங்க. அதைத்தானே திரும்ப திரும்ப சொல்றாங்க. சரி, இது ஓட்டு போடுறதுக்கு உரிமை இல்லாதவங்களா வந்துட்டாங்கன்னு. அதை பத்தி ஏன் ஈஸியை வந்து ஒண்ணுமே பேச மாட்டேங்குது. அடுத்து டோட்டலா வந்து இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பார்த்தா 2024ல உள்ள எலக்ட்ரல் ரோல்ல இருந்த வாக்காளர்கள்ல 1,26,00,000 பேர் வந்து இப்ப டிலீட் பண்றாங்க. அப்ப இவங்கெல்லாம் வாக்காளராக தகுதி இல்லைன்னா 2024 தேர்தலே ஃப்ராடு. ஏன் கலைக்க வேண்டியதானே? இந்த கேள்வி வரத்தானே செய்யும். ஸோ இப்போ இவங்க இதை பத்தி ஏன் இந்த அரசு வந்து இதே டிஸ்கஷனுக்கே ரெடி ஆக மாட்டேங்கிறாங்க? ஏன்னா நீங்களும் நானும் கேட்குற இந்த கேள்வியை இவங்க நாடாளுமன்றத்தில் வந்து எதிர்கட்சியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கேட்பாங்க. அதுக்கு இவங்ககிட்ட என்ன பதில் இருக்கு? எல்லாம் சேர்ந்து என்ன வருத்தத்துக்குரிய விஷயம் என்னன்னா, எலெக்ஷன் கமிஷன் தேர்தல் ஆணையம் இட் ஹஸ் லாஸ்ட் ஆல் இட்ஸ் கிரெடிபிலிட்டி. அவங்க மேல விவரம் தெரிஞ்சவங்க யாருக்கும் எந்த மரியாதையும் கிடையாது. இது வந்து என்ன சொல்லுவாங்க, அடிமைகள் இருக்காங்களே, அந்த பாண்டட் லேபர் இருக்காங்களே, அவங்க வேலை பார்க்குற மாதிரி வேலை பார்க்குறாங்கன்னு சந்தேகிக்க வேண்டியது. போன தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் வந்து நாட்டுடைய பிரதம மந்திரி வந்து சொல்றாரு, உங்ககிட்ட 2 மாடு இருந்துச்சுன்னா அதுல 1 மாடு வந்து வெளிநாட்டுல இருந்து இங்க வந்து இல்லீகலா வந்து கொடுத்துருவாங்க காங்கிரஸ்காரங்க அப்படின்னு சொல்றாரு. மறைமுகமா யாரை சாடுறாருன்னு எல்லாருக்கும் தெரியும். முஸ்லிம்களை சாடுறாரு. அவங்க இல்லீகலா வந்து குடியேறினவங்கிறாரு. முஸ்லிம்கள் இந்த நாட்டுல வந்து அக்பர் வந்து 1556ல 2வது பானிபட் யுத்தத்துல ஜெயிச்சாரு. அதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் 700 வருஷமாச்சு. அதுக்கு முன்னாடி இருந்தே லோதி வம்சத்து காலத்துல இருந்தே முஸ்லிம்கள் இங்க இருக்காங்க. அப்போ ஏறக்குறைய 900 1000 வருஷமா இருக்கிற ஃபேமிலிஸ் வந்து எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்களாம் நாடு கடத்தி வந்தவங்களா? இன்னொரு நாட்டுல இருந்து வந்தவங்களா? இந்த கேள்வி எழுது. அடுத்தது வந்து பூரி ஜெகநாதர் கோயில் ட்ரெஷரி சாவியை வந்து தமிழ்நாட்டுக்காரங்க திருடிட்டு போயிட்டாங்கிற துணியில பேசினாங்க ஒரிசா சட்டமன்ற தேர்தலில். இவ்வளவு கீழ்த்தரமா பேசுனதே இந்த எலெக்ஷன் கமிஷன் கேள்வி கேட்கலையே. அப்ப இந்த எலெக்ஷன் கமிஷன் மேல நமக்கு என்ன நம்பிக்கை இருக்கும்? இன்னைக்கு அதிகாரப்பூர்வமான எக்ஸைஸை தன்னுடைய பதவியை துஷ்பிரயோகம் பண்றாங்களா அப்படிங்கிற சந்தேகம் வராம இருக்குமா? இப்ப ஒரு நாட்டுடைய ஜனநாயகத்துடைய அடிவேர் ஆணிவேரை வந்து முறையான நேர்மையான தேர்தல்கள் நடைபெறுவதுதான். அந்த முறையான நேர்மையான தேர்தல்களை நடத்துவதற்குத்தான் தேர்தல் ஆணையம் இருக்கிறது. இட்ஸ் அ கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி. அப்படிப்பட்ட ஒரு அத்தாரிட்டியில உட்கார்ந்துகிட்டு இருக்கவங்க ஏன் இதையெல்லாம் பார்க்க முடியல அப்படிங்கிற கேள்வி வரத்தான் செய்யும். இது வந்து இன்னொரு முக்கியமான விமர்சனம் எதிர்க்கட்சி தலைவர்கள் முக்கியமாக மம்தா பானர்ஜி அவர்கள்லாம் வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாஜக பின்வாசல் வழியாக என்ஆர்சியை நடைமுறைப்படுத்துறாங்க. அது மூலமா ஒரு ஃபில்ட்ரேஷன் பண்றதுக்கு இசிஐயே ஒரு கருவியா யூஸ் பண்றாங்க. அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. எப்படி பாக்குறீங்க? இந்த மாதிரி ஒரு ஃபில்ட்ரேஷன்னால, இந்த மாதிரி ரிவிஷன்னால அதிகம் பாதிக்கப்படக்கூடிய செக்மெண்ட் ஆஃப் பீப்பிள் யார்? இந்த நாட்டின் குடிமக்களாக உள்ள சிறுபான்மையினர் பாதிக்கப்படுகிறார்கள். இதுதான் உண்மை. இப்போ அதிகார வரம்புன்னு ஒண்ணு இருக்கு. இந்த அதிகார வரம்பை யாரும் மீறக்கூடாது. ஒரு கூட்டம் லா அண்ட் ஆர்டர் சம்பந்தப்பட்ட ஒரு பொதுக்கூட்டம் நடக்குது, அங்க ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் இருக்குன்னா, போலீஸ் அதிகாரியும் போவாரு, மேஜிஸ்ட்ரேட்டும் போவாங்க. இந்த நாட்டுடைய மேஜிஸ்ட்ரேட் எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட், எங்களுடைய டெப்டி கலெக்டர் இவங்களுக்கு நாங்கள் எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் பவர் கொடுத்துருப்போம். கலெக்டர் வந்து டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஏன்னா இந்த 144, 107, 133 செக்ஷன் இதுல எல்லாம் உள்ள அதிகாரம் வந்து இவருக்கு கலெக்டருக்கு வந்து உண்டு. அதை டெலிகேட் பண்ண முடியும். இப்போ ஒரு எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் ஒரு இடத்துல நிற்கும் போது அந்த இடத்துல வந்து சிச்சுவேஷன் வரம்பு மீறி போகுதுன்னா அதுல துப்பாக்கி சூடு நடத்துற முடிவெடுக்கிற அதிகாரம் காவல்துறை அதிகாரிக்கு கிடையாது. அந்த எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் தான் சொல்லணும். அவர் அனுமதி பெற்றுத்தான் துப்பாக்கி சூடு நடத்த வேண்டும். இதுதான் அதிகார வரம்புங்கிறது. அது மாதிரி இந்த நாட்டில் யார் சிட்டிசன் யார் இல்லீகல் இமிகிரண்ட் என்று கண்டுபிடிக்கக்கூடிய அவர்கள் மேல் நடவடிக்கை எடுக்கக்கூடிய அதிகாரம் ஹோம் மினிஸ்ட்ரிக்கு தான் உண்டு, தேர்தல் கமிஷனுக்கு கிடையாது. இது அவங்க வேலை இல்லை. நான் தேர்தல் ஆணையத்தில் சொல்றதெல்லாம் நீ உன் வேலையவே பார்க்க மாட்டேங்கிற, எதுக்குப்பா நீ அடுத்தவங்க வேலையை மூக்க நுழைக்கிறேன்னு தான் நான் கேட்கிறேன். இது சம்பந்தமா இதுக்கு முன்னாடி அஸ்ஸாம்லையும் மும்பாயிலையும் டெல்லியிலையும் இது மாதிரி தேர்தல் ஆணையம் முயற்சி பண்ணாங்க.
இவங்கெல்லாம் இல்லீகல் இமிகிரண்ட், இவங்கெல்லாம் அந்த நாட்டோட இது கிடையாதுன்னு. அந்நேரம் ரொம்ப தெளிவாக கோர்ட்டுடைய ஆர்டர் இருக்கு. இப்ப அஸ்ஸாம் கோர்ட்டுடைய ஆர்டர் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து உறுதிப்படுத்துச்சு அந்த நாள்ல. திஸ் இஸ் நாட் யுவர் ஜாப். அதை பண்ண வேண்டியது வந்து ஹோம் மினிஸ்ட்ரி. அவங்க பண்ணட்டும். நீங்க இது மாதிரி சொன்னா சரி. நீங்க முடிவெடுத்தீங்கன்னா அவங்க உண்மையாவே இந்தியன் சிட்டிசனா நாளைக்கு இருந்துட்டாங்கன்னா, தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லையெனில் ஜெகத்தினை அழித்திடுவோம்னாரு. தனி ஒரு இந்திய குடிமகனுக்கு ஓட்டுரிமை மறுக்கப்பட்டால் இந்திய ஜனநாயகம் அழிக்கப்படுகின்றதுங்கிறது உண்மைதான். அதனால அப்படிப்பட்ட ஒரு குற்றத்தை வந்து தேர்தல் ஆணையம் செஞ்சதாயிரும். அதனால கண்டிப்பா இது வந்து தவறான காரியம். தேர்தல் இது மூலமா அவங்க சரியா சொன்னாங்க மம்தா பானர்ஜி. பேக்டோர் என்ட்ரி பண்ண பாக்குறாங்க. இவங்களுக்கு எங்கெங்கெல்லாம் வந்து ஒரு இடைஞ்சல் வருதோ, இவங்க நினைச்சது சாதிக்க முடியலையோ, அந்நேரம் இன்னொரு வழியில போலாமான்னு பார்ப்பாங்க. ஐபிசி, சிஆர்பிசி இதுக்கு முன்னாடி இருந்தது 90% அப்படிதான் இருக்கு. இவங்க பண்ண அமெண்ட்மெண்ட்ல 90%க்கு மேல சிதம்பரம் அதைத்தான் சொன்னாரு. பிறகு எதுக்கு புது பேரு? ஏதோ புது பேர் வைக்கிறது எதுக்கு? ஏன்னா அது மூலமா ஹிந்தியும் சான்ஸ்கிரிட்டையும் திணிக்கிறது. வேற எதுவும் கிடையாது. இதுக்காக தான் பண்ணாங்க. அதே மாதிரி தான் இப்ப இதையும் பண்றாங்க. ஏன் சுப்ரீம் கோர்ட் இந்த விஷயத்துல வந்து எந்த விதமான ஒரு சுவமோட்டோ ஆக்ஷனும் எடுக்க மாட்டேங்கிறாங்க? வேடிக்கை பார்க்குறாங்க. பார்லிமென்ட்ல இத பத்தி டிஸ்கஸ் பண்ணணும்னா, அதுக்கும் பாஜக அரசாங்கம் முன்வர மாட்டேங்குது. வாட் மெசேஜ் டஸ் இட் செண்ட் டூ த வோட்டர் சார்? இப்போ பேர் டெலீட் ஆயிடுச்சு வச்சுக்கோங்களேன். இத வந்து திரும்ப ரீஇன்க்ளூட் பண்றதுக்கு ஒரு லெங்தி ப்ரொசீஜர் இருக்கும். இப்படி ஒரு சில மாதங்கள்ல டெலீட் பண்ணக்கூடிய பெயர்கள், அதே ஒரு சில மாதங்கள்ல எலக்ஷனுக்கு முன்னால ரீஇன்க்ளூட் பண்ண முடியுமா? அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. சோ எலக்ஷனுக்கு முன்னால நம்மளால இன்க்ளூட் பண்ண முடியலன்னா, நம்மள பேர நம்ம வோட் போடக்கூடிய அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம விட்டு மிஸ் ஆயிடும். இதெல்லாம் ஒரு கேள்விக்குறியா இருக்கே. சுப்ரீம் கோர்ட் ஏன் இன்னும் இத வேடிக்கை பார்த்துட்டு டாக்டர், சுப்ரீம் கோர்ட்ட கேட்க வேண்டிய கேள்வியெல்லாம் என்கிட்ட கேட்டீங்கன்னா, நான் என்ன பதில் சொல்லுவேன்? ரொம்ப வேதனையான ஒரு விஷயமா இருக்கு சார். பட் அன்பார்ச்சுனேட்லி இத நம்ம பேச வேண்டியிருக்கு. ஏன்னா, அ பீகார்ல இத இவங்க எஃபெக்டிவா நடைமுறைப்படுத்திட்டாங்க அப்படின்னா, மற்ற மாநிலங்கள்லயும் இத நடைமுறைப்படுத்துறதுக்கான முயற்சிகளை மேற்கொள்வாங்க. கண்டிப்பா நாளைக்கு தமிழ்நாட்டுல அசெம்பிளி எலக்ஷன் நடக்கும் பொழுதும் இதை நடைமுறைப்படுத்த முயற்சி செய்வார்கள். கிட்டத்தட்ட பீகாரோட பாப்புலேஷன் தான் தமிழ்நாடோட பாப்புலேஷன் கூட. கிட்டத்தட்ட 7, 8 கோடி பேர் இருக்கிறாங்க. அதுல 6 crore பிளஸ் வோட்டர்ஸ் இருக்கிறாங்க. ஒரு 10% டெலீட் பண்ணாங்கன்னா கூட கிட்டத்தட்ட 60 லட்சம் வாக்குகள வந்து இவங்க வந்து களவாடக்கூடிய ஒரு முயற்சியில ஈடுபடுவாங்க. இதுல என்னென்ன செக்மென்ட் இங்க பாதிக்கப்படுவாங்க? இதனால இங்க பயங்கர ஒரு டென்ஷன். ஏன்னா, இங்க இருக்கக்கூடிய மக்கள் பொலிட்டிக்கலி அவேர் ஒரு பாப்புலேஷனா இருக்கிறாங்க. சோ இது தமிழ்நாட்டுக்கு வராம இருக்க நாம என்ன முயற்சி எடுக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? நம்மளும் நீதிமன்றத்துக்கு போன வேற வழி கிடையாது. நீதிமன்றம் அதாவது இன்னைக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் இப்படிப்பட்ட குணாதிசயங்களை கொண்டிருக்கிறது நம்ம சொல்ல முடியல. உச்சநீதிமன்றத்தில் சில நீதிபதிகள் வரம்புக்கு உட்பட்டு நீதி பரிபாலனம் செய்கின்றார்கள். ஆனால் சில பேருடைய தீர்ப்புகள் கடும் விமர்சனத்துக்கு ஆளாக வேண்டியதாக இருக்கின்றன. ஒரு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியா இருந்தவர் இந்த பாபரி மஸ்ஜித் கேஸ்ல என்ன பண்றதுன்னு கடவுள்கிட்ட கேட்டேன்னு சொல்றாரு. இவர் கடவுள்கிட்ட கேட்டு தீர்ப்பு கொடுத்தாருன்னா இவர் என்ன அனலைஸ் பண்ணாரு? அப்ப அவருக்கு வந்து உச்சநீதிமன்ற நீதிபதி நம்ம என்ன மரியாதை கொடுப்போம்? இது மாதிரி எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. இது வந்து சரியாக நீதி பரிபாலனம் முறையாக செய்ய வேண்டும் என்ற உறுதி கொண்டிருக்கின்ற நீதிபதிகளிடம் இந்த வழக்கு போக வேண்டும். இந்த வழக்கிற்கு சரியான தீர்ப்பு வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு ஆசைப்படுறதை தவிர நம்ம வேற இன்னும் செய்ய முடியாது. ஓகே. ஆஸ் அன் ஆர்டினரி இந்தியன் வோட்டர் நாம வந்து என்னென்ன விஷயங்கள்ல நாம ஜாக்கிரதையா இருக்கணும், முன்னெச்சரிக்கையா இருக்கணும். இது போன்ற விஷயங்கள் வந்து தமிழ்நாட்டுல நடைமுறைப்படுத்துனாங்கன்னா, தமிழ்நாட்டு வாக்காளர்கள் எந்த அளவுக்கு முன்னெச்சரிக்கையா இருக்கணும்னு நினைக்கிறீங்க? தமிழ்நாட்டில் இது மாதிரி மேசிவ் டெலிஷன் இருந்ததுன்னா இவங்க வாலண்டியர் ஆர்கனைசேஷன் இருக்காங்கல்ல, சமுதாய அமைப்புகள் இருக்காங்கல்ல, அவங்க வந்து பாதிக்கப்பட்ட வாக்குரிமை உள்ள ஜனங்களை வந்து ஒன்று திரட்டணும். ஒன்று திரட்டி அவங்க வந்து போராட்டம் நடத்தணும். அது தவிர ஒரு வழி கிடையாது. அவ்வளவு பெரிய நம்பரை பார்க்கும்பொழுது தான் இவங்களுக்கு பயம் வரும். இப்போ அவ்வளவு பெரிய நம்பரை வந்து வரமாட்டாங்க பீகார்லங்கிற நம்பிக்கையில் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. தட்ஸ் வாட் தே டு. லல்லு பிரசாத் முன்னுடைய யாதவுடைய மகன் தேஜஸ்வி அது மாதிரி ஜன வைசியம் உள்ள ஒரு தலைவர். அவர் வந்து நாங்கள் தேர்தலில் போட்டியிட மாட்டோம்னு சொல்றதை விட இந்த டெலிஷன் இப்போ வந்துருச்சு. அதிகாரப்பூர்வமாக அவங்க சொல்லிட்டாங்க டெலிட் பண்ணிக்கோன்னு. அடுத்த எலெக்ஷன் ரோல கேட்கணும். கேட்டுட்டு இதில் யாருக்கெல்லாம் உண்மையிலேயே வந்து வாக்குரிமை இருக்க தகுதி இருக்கோ அவங்களை எல்லாத்தையும் கூப்பிட்டு போய் ஒரு கிளர்ச்சி நடத்தணும். ஜனநாயக முறையில் கிளர்ச்சி நடத்தணும். அப்பதான் அச்சம் வரும். பல விஷயங்கள இன்னைக்கு எங்களோட பகிர்ந்துட்டீங்க. உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி சார். தேங்க் யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங். வணக்கம் டாக்டர். வணக்கம்.